வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனை எப்படி ஃபார்மட் அடிக்கலாம்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் ஹவு டு ஃபார்மட். ஸோ ஃபார்மட் அடிக்கிறது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரீபூட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நாம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுடைய இதில் சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். ஸோ சிம்மை ரிமூவ் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் எண்டில் கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸோ ரீசெட் ஃபோன் அப்படின்னு ஃபைனலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசெட் ஃபோன் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அதில் என்னக்கெல்லாம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ எரேஸ் ஆல் டேட்டாவை நான் கிளிக் பண்ணுறேன். உடனே உங்களுடைய பின் நம்பர் கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு இல்லை பேட்டர்ன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிங்க. ஸோ பின் நம்பர் நான் போட்டுட்டேன். போட்ட உடனே எரேஸ் டேட்டா அப்படிங்கிறத கீழே காட்டுது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ண உடனே எகெயின் கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ எகெயின் நான் வந்து எரேஸ் டேட்டாவை கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் டேட்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு எரேஸ் ஆகிட்டு இருக்குது, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் பவர் பட்டன் வால்யூம் பட்டன் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலில் சார்ஜர் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சிங்க. ஒரு 80% வரைக்கும் செக் பண்ணிவிட்டு பார்த்துங்க. ஏன்னா சில பேர் ஃபுல்லாக டேட்டா ஃபுல்லானதுக்கப்புறமா எரேஸ் பண்ணுவீங்க. 128 ஜிபியும் லோட் ஆனதுக்கப்புறமா எரேஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து ஒரு 20 ஜிபி 30 ஜிபி லோட் ஆனதுக்கப்புறமா எரேஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய டேட்டா எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். ஸோ டேட்டா கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஷார்ட்டாக கூட முடிஞ்சிடும். ஓகே, இப்போதைக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ரீபூட் ஆகுது, திரும்ப ப்ராசஸ் நடக்கும். வெயிட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஜென்ரலாக உங்களுக்கு இந்த எரேஸ் ஆல் டேட்டா எப்போல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய மொபைலில், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், ஃபோட்டோஸு, இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாத்தையும் யாரோ ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்துருங்க. தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே ஏற்றாதீங்க. தேவையில்லாத மெசேஜ்லாம் வந்து ரீட் பண்ணி ஓகே கொடுக்காதீங்க. இல்லை ஏதாவது வெப்சைட்டெல்லாம் கிளிக் பண்ண சொன்னால் கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஸோ உங்களுடைய மொபைலை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த எரேஸ் ஆல் டேட்டா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எப்போல்லாம் இது உங்களுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணும்போது ஏதாவது அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில இஷ்யூஸ்லாம் வரலாம். ஹீட்டிங் இஷ்யூ வரலாம், அப்படி இல்லாட்டி கேமரா கிளாரிட்டி டல்லாக இருக்கலாம், இல்லை சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அதில் அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படின்னும் போது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு அப்போ ஒரு தடவை நீங்கள் ரீசெட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸில் மேக்ஸிமம் இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா தான் இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணி ஆகணும். வேறு எதுவுமே ப்ராசஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீபூட் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மொபைல் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும். ஓகே, எனக்கு இப்போ ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பூட்டப் பண்ணுறேன். பூட்டப் பண்ணும்போது செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூட்டப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 ஆப்ஷன் காமிக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக கொடுத்தே ஆகணும். அடுத்த 2 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டுக்கு உள்ளே போகும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டா நெக்ஸ்ட்டு காமிக்குது. இதில் கடைசி 2 நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ படித்து பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துங்க, வேணாம்னா ஆப்ஷனலாக இருந்தாக்க கட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பூட்டப் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த 3 பட்டன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சிஸ்டம் நேவிகேஷன் அந்த கெஸ்டர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அந்த 3 பட்டன் நேவிகேஷன் தான் வேணும்னாக்கா பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு கெஸ்டர் வேணும்னாக்கா கெஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு வழியாக எனக்கு பூட்டப் ஆகிடுச்சு. கெட் ஸ்டார்டர் கொடுக்குறேன். ஸோ சிஸ்டம் ரீபூட்டட். ஓகே, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 20.9 ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 128 ஜிபியில். ஸோ அப்போ 20 ஜிபி கட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் வந்து 107.1 ஜிபி நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.